முத்துக்குமரனுக்கு வந்து பதட்டமா இருந்தாருன்றத அவரே ஒத்துக்கிட்டாரு. எல்லாருக்குமே டிடிஎஃப் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. அதனால கண்டிப்பா எக்காரணத்தை கொண்டும் அதை தவற விட்டுறக்கூடாது அப்படின்றதுல எல்லாருமே ரொம்ப முனைப்போட இருந்தோம். அதுல கூடுதலா வந்துட்டு முனைப்போட இருந்தது முத்துக்குமரன், நான், ரயான், இந்த 3 பேரை தான் நான் சொல்லுவேன். டிடிஎஃப் ரொம்ப அவசியம் அப்படின்ற முனைப்போட ஆடினவங்களா நான் இந்த 3 பேரை தான் பாக்குறேன். அதுல முத்துக்குமரனுக்கு தான் இந்த டிடிஎஃப் வின் பண்றதன் மூலமா மக்களுக்கு நான் ஒரு தகுதியான ஆளா எனக்கு காமிச்சுக்கணும். எனக்காக இவ்வளவு நாளா ஓட்டு போட்டவங்களுக்கு நான் வந்து ஒரு தகுதியான ஆளா காமிச்சுக்கணும். அதுக்காக நான் டிடிஎஃப் ஜெயிக்கணும் அப்படின்றத ஆசைப்பட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம். இப்ப நான் வந்து ஃபினாலே போகணுன்றதுக்காக டிடிஎஃப் வின் பண்ணணும்னு நினைச்சேன். ரயான் அந்த காரணத்துக்காக. முத்துக்குமரனுக்கு ஒரு காரணம் இருந்தது. சோ அந்த டிடிஎஃப் வாரத்துல முத்துக்குமரன் சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் டிஃபென்சிவா, சில இடங்கள்ல செல்ஃபிஷா யோசிச்சாரோன்னு எனக்கு தோணுச்சு. அதுதான் நான் வந்து சுட்டி காட்டியிருந்தேன். அதுதான் அந்த முரணா வெளியில தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. உங்ககிட்டயுமே ரெக்ரெட் பண்ணி சொல்லியிருந்தாரா? இல்ல, ரிக்ரெட் பண்ணி சொல்றது இல்ல. நாங்க கடைசியில 2 பேருமே உட்கார்ந்து பேசுறதுனால அது அக்ரி டு டிஸ்அக்ரிக்கு தான் வரும். சரி, உன் பாயிண்ட் உனக்கு, என் பாயிண்ட் எனக்கு அப்படின்ற மாதிரி தான். அண்ட் இன்னொன்னு, நிறைய கான்வர்சேஷன் உள்ள நிறைய பேசியிருந்தோம். அந்த டிடிஎஃப் வாரத்துல எனக்கும் முத்துக்குமே நிறைய இடத்துல அந்த உரையாடல் நடந்துட்டு இருந்தது. அவர் ஏதோ ஒரு விதத்துல அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. நான் அதை எப்படி பார்த்திருந்தேன்னா, உள்ள மஞ்சரிக்கு இருக்கிற இதே கேள்வி வெளியில இருக்கும்ல, ஏன் டிடிஎஃப் வாரத்துல மட்டும் முத்துக்குமரன் இப்படி வித்தியாசமா இருக்காரு அப்படின்ற. நான் ஏதோ ஒரு இடத்துல முத்துக்குமரனுக்கு அதுக்கான விளக்கத்தை கொடுக்கிற வாய்ப்பா தான் என்னோட கான்வர்சேஷனை பார்த்தேன். ஏன்னா மஞ்சரிக்கே அப்படி தோணுதுன்னா வெளியில இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா அப்படி தோணும். அதுக்கான ஒரு வாய்ப்பா இந்த கான்வர்சேஷன் இருக்கட்டுமேன்ற மாதிரி தான் நான் நிறைய இடத்துல அந்த கான்வர்சேஷன் வச்சிருந்தேன். ஆனா அது வெளியில நிறைய இடத்துல வந்து நான் முத்துக்குமரனுக்கு எதிராக விளையாடுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. போட்டியில நான் முத்துக்குமரனுக்கு எதிராக விளையாடிதான் ஆகணும். ஏன்னா ரெண்டு பேருமே அதுல ஒரு காம்படிட்டர்ஸ், அதனால அப்படிதான் இருந்தாங்க.